நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்ன தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திர புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 6ஆம் பாகம் 6ஆம் ராசின்னு ரிஷப ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த ரிஷப ராசியில் இன்னும் நட்சசாரம் இருக்குது. அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாத நாயகிய சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க இந்த பதிவாகும். இந்த பதிவு எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவம்சம் 2 கட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் லான்னு ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்ட கட்டத்தை உங்களுக்கு லக்னம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலேருந்து லக்னத்தை 1ன்னு கருதி அதிலேருந்து 1 2 3 4 5 6ன்னு எண்ணி வேறு அது 6ஆம் இடத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? இந்த மாதிரி புரிஞ்சு இந்த பதிவு பாருங்கள். அது நட்சத்திர சாரை விட்டு நான் பார்த்து தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, நான் அதாவது உங்கள் ராசி கட்டத்துக்கு பின் பேச்சு நவாஸ்கர் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அது கிரகத்தை முன்னே கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரம் வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் பயணித்து உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடத்துகிறாங்க. அதோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா? புரிஞ்சுட்டு பலனை பாருங்கள். சிறப்பாக உங்களுக்கு பலன் இருக்கு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திர புத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி அப்படி பலன் தெரிஞ்சுக்கிறது. எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். சுக்கிர தசையில் சந்திர புத்தி ஆனது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 மாதமும் 8 மாதம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா 6 கூடையவன் 11 கூடையவனுடைய திசைங்க. ஓகேங்களா? திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கூடையவன் புத்தி சந்திர புத்தி. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எண்ணி வர 6ஆம் பாகம் 6ஆம் ராசியான ரிஷப ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். இப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய சந்திரன் வந்து 6 உச்சமாக வர இல்லைங்களா? ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடினா வராரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 11 6 கூட 11 சாரம், இதில் 6 கூட 11 திசை, அதில் பார்த்தீங்கன்னா 8 கோடி புத்தி, அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ அவர் உச்சமாரோட ரிஷபம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 சம்மந்தப்படுதுங்க. அப்போ 9 சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துகிறார். காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீணு அதாவது உச்சமாகிறார். அதாவது 8 கோடி பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 11ல் போய் அவர் வந்து உச்சமாகிறார் மறையில். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 6, ஆனால் அவர் புத்திநாதனுக்கு சாணம் பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அவர் 11 போய் உச்சமாகிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு ஆபத்து, பெரிய ஒரு பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பான்னு கேட்டாக்கா கட்டாயம் கொடுப்பான்னு கட்டாயம் வருங்க. பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணும். அப்போ யார் மூலியமாக வருங்க? நம்ம தந்தையர் மூலியமாக வரும், ஒரு பெரிய மனுஷன் மூலியமாக வரும், நம்ம தூரத்து பயணம் மூலியமாக வரும். ஓகேங்களா? எது நம்ம நல்லது நினைக்கணுமோ அதை நம்ம கெட்டதாக இருக்கும். யார் நல்லவன் நினைக்கணும் அவன் தான் கெட்டவனா நம்ம தெரிவாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வரும்னா கட்டாயம் வருங்க. அப்போ 8 தனுசு 11ல் 6ல் போய் மறைஞ்சு இருக்க உச்சம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர்னு யோகத்துக்கு கொடுப்பாங்களா? திடீர்னு யோகத்துக்கு கொடுக்க பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதை பார்த்து உசாராக சூதனமாக பயணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அதை சார்த்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ ரோகிணிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புத்திநாதனுக்கு சுயசாரம் இல்லைங்களா? அப்போ ரைட்டு சந்திரனோட சாரம் தான் ரோகிணி சாரம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6 சம்மந்தப்படுதுங்க. அப்போ 6 சம்மந்தப்பட்டு 8 அங்கே டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீண் அவமானம் அவப்பேர்கள் தேவையில்லாத வருங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எவனோ பட்டத்துக்கு நாம் தண்டனை அனுபவிப்போம். இந்த காலகட்டங்களில் யாருக்கு கடன் வாங்கி கொடுத்து வாங்குறது, ஒரு ஜாமீன் போடுறது, ஒரு பஞ்சாயத்து பேசுறது, இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் யாருக்கோ மருத்துவம் பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா, நோயாளி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாய்து கம்மியாக இருக்குங்க. இல்லை ஊர் டு ஊர் இப்படி போயிட்டு நம்ம பிரச்சனை கம்மியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா கேஸ்னு கோர்ட்டு இப்போ சம்மந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம மேலே திருட்டு பலி, நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் இதெல்லாம் வருமானம் கேட்டால் கட்டாயம் வரது கொண்ட பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து உசார சோதனை வரப்பு நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வளர்ப்பு தாயாக இருக்கட்டுங்க, நம்மளோட தாய் மாமனாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, இவங்க எல்லாமே நம்மளுக்கு சரியான நேரத்தில் நம்மளுக்கு உதவி புரிவாங்கன்னு உதவி புரிய மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திசையும் பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 11 கோடி திசை இல்லைங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ திருமணத்தினால பிரச்சனை வரும், மூத்த சகோதரிகளால் பிரச்சனை வரும், தாய் மாமனால பிரச்சனை வரும், அப்போ 2ஆவது தாரத்தினால பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காரணத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் நடக்குதுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு பார்த்து சுக்கிரன் திசையில் சந்திர புத்தி. அப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணுங்க. இயற்கையாக சுக்கிரன் திசையில் சந்திர புத்தி வந்தாவே நம்மளுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அப்படி தொடர்பு ஏறலன்னு நம்ம வீட்டு பெண்கள் மேலே ஒரு கலங்கள் ஏற்படும். அப்போ தாயார் மேலே, அக்கா மேலே, தங்கச்சி மேலே, நம்ம சொந்த பந்த வழியில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து உசார சோதனை நல்லதுங்க. சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன சார் மிருகசீரிஷ சாரம் இல்லைங்களா? அப்போ 5 கோடி 12 கோடி சாரத்தில் அவர் உச்சமாக வரார்.
புத்திர 8 கூடையவன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6 சம்மந்தப்பட்டு 5 12 சம்மந்தப்பட்டு மேலே 8 கூடையவன் பயணிக்கிற. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் நம்மளுக்கு வேண்டிய கசகசப்பு பிரச்சனை, அது மாதிரி இடத்து பிரச்சனை தான் இந்த காலகட்டத்தில் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிடுவோம். அது பிள்ளைங்க பார்த்து இந்த குழந்தைங்களும் பார்த்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வம்பு உலக பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, காதலுக்கு திருமணம் வந்து நிற்பாங்க, அது எங்கேயோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கு ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனை நம்ம அலையக்கூடிய வரும். அது தலைமுறை கூட ஊருக்கு ஊர் போய் கொஞ்சம் தங்கி கூட வரக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளும் தள்ள போட்டுருவோம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியமாக இருக்கிறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் சூதாடுறது, சீட்டாடுறது, ஓகே, அரசியல் தொடர்பு, கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொடர்பு, இந்த மாதிரி தொடர்பு, இது எல்லாம் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதனமாக செயல்படணுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். சரிங்க, இன்னும் குறுகிய டைம் இல்லை. சரி, பயணம் சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.